யூடியூப் மூலமாக நம்ம அதிகப்படியான வீடியோக்களை பார்க்குற பொழுது ஒரு சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா ஆடியோ ஸ்பெக்ட்ரம் ப்ளஸ் விஷுவலைசேஷன் இது ரெண்டையும் பயன்படுத்தி அதிகபட்சமான வீடியோக்களை வந்து தயார் பண்ணியிருப்பாங்க. அப்படியே அது மாதிரியான MP3 வந்து தயார் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தான் பண்ணுறாங்க. அது வந்து விண்டோஸாக இருந்தாலும் சரி அல்லது ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் விஷுவலைசேஷன் அல்லது ஆடியோ ஸ்பெக்ட்ரம். இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அல்லது விஷுவலைசேஷனை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதற்கான லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து இரண்டாவது வகையான மெத்தட். இது முழுக்க பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ தான். இதை எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தொடர்ச்சியாக பார்த்துடலாம். இதுக்கு வந்து அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணால் போதுமாது. நான் ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து இது எப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து விஷுவலைசேஷன் மட்டும் டைப் பண்ணுங்கள். விஷுவலைசேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ மேக்கர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வந்துடும். இதில் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் தான் இது. வந்து இதோடைய ஸ்டார் ரேட்டிங் வந்து 4.0. இல்லை என்னென்ன ஃபார்மேட்லாம் இருக்குன்னா 9:16, 16:9, 1:1 இந்த ஃபார்மேட்லாம் வந்து இருக்குது. ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து இன்ஸ்டால் பண்ணதால் நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ப்ரெஸ் த பட்டன் டு அலோவ் ஆக்சஸ் டு தி மீடியா ஃபைல்ஸ். ஸோ பர்மிஷன் கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அலோவ். டிஃபால்ட்டாகவே வந்து ஒரே ஒரு விஷுவலைசேஷன் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் மாற்ற வேணாம். நம்ம வந்து பிகினர், நம்ம வந்து அட்வான்ஸ்டு கிடையாது. பிகினருங்கிறதுனால நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ஆடியோவை பயன்படுத்தி ஒரே ஒரு வீடியோ ஃபைல் மட்டும் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு பிறகு வந்து அதில் வந்து நல்லா பயன்படுத்துனதுக்கு பிறகு நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக மாறி எக்ஸ்பர்ட்டாக மாறிக்கலாம். அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் மற்ற வசதிகள்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். டிஃபால்ட்டாக வந்து ஒரு விஷுவலைசேஷன் வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் செலக்ட் ஆடியோன்னு சொல்லிட்டு 1 for 5 இருக்குது. ஸோ இதில் வந்து 5 விதமான ஸ்டெப்ஸை பண்ண சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. செலக்ட் ஆடியோன்னு கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து எந்த சாங்கை வந்து லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கிறங்க. கொடுத்து வந்து டிக் பண்ணிக்கிறங்க, போதுமானது. ஸோ நான் இதை வந்து ப்ளேலாம் பண்ண முடியாது. காரணங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இதனுடைய டைமிங் பார்த்திங்கன்னா அந்த சாங்கோட வந்து டைமிங் வந்து 4 minutes 15 seconds. இரண்டாவது ஸ்டெப் பண்ண போகிறோம். இப்போ 5ல் மொதல் ஸ்டெப் பண்ணியாச்சு. இரண்டாவது ஸ்டெப்புக்கு போகிறோம். ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் ஒன்று கேட்குது. இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பிக்சல் ஆப் மூலமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். செலக்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா 16:9 ஃபார்மேட்டில் இருக்கும். அதாவது டிஃபால்ட் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கும். இது எப்படி உனக்கு தெரியும் நீங்கள் வந்து கேட்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த சேவ் ஐக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கியர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆஸ்பெக்ட் ரேஷன் கட்டுது 16:9. இதுதான் வந்து டிஃபால்ட்டானது. இதுக்கு மேலே நீ எதுவும் செட் பண்ண வேண்டாம். இது டிஃபால்ட்டாகவே இருக்கணும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பிக்சல் ஆப். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. அடுத்து மூன்றாவது ஒரு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன வந்தோன்னா கலர்ஸ் பேக்ரவுண்டுக்கு வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிறங்க. அடுத்து மூன்றாவதாக ஒரு ஸ்டெப்புக்கு போயிடுவோம். மூன்றாவது ஸ்டெப். ஓகே, இங்கே வந்து இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்ஸுக்கு வந்து வர போகிறோம். உங்களுக்கு வந்து என்ன விதமான விஷுவலைசேஷன் தேவைப்படுதோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் ஏகப்பட்ட விஷுவலைசேஷன் இருக்குது.
எனக்கு இதில் பிடிச்சது எது அப்படின்னு சொன்னால் சர்க்கிளாக இருக்கும். இல்லை இங்கே வந்து இதோ பாருங்க இருக்குது, சர்க்கிள் 3D மாதிரியே இருக்கும். அது வந்து எக்கச்சக்கமாக சூப்பராக இருக்கும். அந்த சர்க்கிள் டாட் 3 அப்படிங்கிறது, சர்க்கிள் டாட் 4 இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது வந்து நமக்கு வந்து இப்போ டீபால்ட்டாக இருக்கட்டும். நான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கிறேன். ஸ்டெப் 4. இது ரெண்டுமே நமக்கு வந்து வேண்டியதுலேருந்து ஒன்று, எனக்கு வேண்டியது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கிறேங்க. அப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதா பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிக்கிறீங்க. எனக்கு ரெண்டுமே வேண்டியதில்லை, நான் வந்து எரேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, டன். 5th ஸ்டெப்புக்கு போகிறோம். க்ரியேட் வீடியோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நமக்கு வந்து வீடியோ வந்து க்ரியேட் ஆகிரும். க்ரியேட் வீடியோ கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் சொல்லுது. ஸோ எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ்னால் வந்து இந்த ஃபைல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 177 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுது. அவுட்புட் ஃபோல்டர் பார்த்திங்கன்னா ஃபோன் மெமரியில் டவுன்லோடுங்கிற ஒரு லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகிக்கிறோம். ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா ஹெச்டி. இல்லை வந்து என்னென்ன ஃபார்மேட்டுங்கன்னா லோ இருக்குது, 360 இருக்குது, எஸ்டி ஃபார்மேட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு, எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டெஃபனிஷன் 480, ஹெச்டினா ஹை டெஃபனிஷன் 720, ஃபுல் ஹெச்டினா 1080 இவங்க ஃபார்மேட்லாம் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எது தேவைப்படுதோ அதை வந்து கொடுத்துங்க. எனக்கு வந்து ஸ்டாண்டர்டாகவே உள்ளது பார்த்திங்கன்னா வந்து ஹெச்டி 720 பிக்சல் எனக்கு இது போதுமானது. ஃப்ரேம் ரேட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் மென்ஷன் பண்ணணும். ஃப்ரேம் ரேட் வந்து 2 வகையான ஃப்ரேம் ரேட் இருக்குது. ஒன்று வந்து 30 இருக்குது, ஒன்று வந்து 60 இருக்குது. நமக்கு வந்து 30 போதும், இல்லை நீங்கள் 60 கொடுக்கறனாலும் கொடுங்க. 60 கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து எப்படி காட்டணும்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஹெச்டியில் வந்து 720ல் 60 கொடுத்தீங்கன்னா என்ன காட்டும்னா 720 60ன்னு காட்டும். அவ்வளோதான் வித்தியாசம். எனக்கு வந்து 60 எனக்கு வந்து 30 இருந்துட்டு போகட்டும். அடுத்து வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். மேலே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, போதுமானது. க்ரியேட்டிங் வீடியோ மேலே வந்து உங்களுக்கு வந்து இது எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்து கேன்சல் கொடுத்துக்கணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து கண்டினியூவாக வந்து க்ரியேட் ஆகட்டும்னா க்ரியேட் ஆகட்டும் வீடியோ. அடுத்து வந்து என்னென்ன இப்போ வந்து எவ்வளவு வந்து க்ரியேட் ஆகிருக்குங்கிறத ஒரு பர்சன்டேஜ் வந்து அடுத்து வந்து ஈடின்னு சொல்லிவிட்டு இது வந்து இன்னும் எத்தனை நிமிஷத்தில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடியும் அப்படிங்கிறதே காட்டுது. கீழே வந்து சைஸுன்னு சொல்லிவிட்டு எத்தனை எம்பி வரைக்கும் இது வரைக்கும் எத்தனை எம்பி வரைக்கும் ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. கீழே வந்து ப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னா வந்து ஃபோன் மெமரி இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டுது. கீழே இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வந்து சைஸு, பிட்ரேட்டு, அடுத்து வந்து இடிஏ, அடுத்து வந்து எலாப்ஸ்டு, பொசிஷன், ஃப்ரேம் டைமு, அடுத்து த்ரூஃபுட் அப்படின்ட்டு இருக்குது. இது த்ரூஃபுட்னா என்ன அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வந்து ரன்னிங் ஆகுது. இது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துடுச்சு. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.